ஜோ கிச்சனில் முருங்கைக்காய் ட்ரை மசாலா இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக முருங்கைக்காவை நம்ம எப்போதும் குழம்புல தான் போடுவோம். இன்றைக்கி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் 1½ டீஸ்பூன் கோகோனட் ஆயில் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இது கூட நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க ஒரு வெங்காயம் அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வெங்காயத்தை வந்து ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமேலு இது கூட 2 தட்டி வச்சுருக்க பூண்டை வந்து போட்டுக்கணும். கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிட்டு 2 டொமேட்டோஸ் நல்லா ரெட்டாக இருக்கிற டொமேட்டோஸ் அதையும் இதில் போட்டு டொமேட்டோஸ் நல்லா வந்து குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பவுடர் இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். சாம்பார் பவுடர் போடுறப்ப கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணுறப்ப. அதையும் போட்டுட்டு நல்லா வந்து அந்த மசாலா பவுடர்லாம் இந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பெரட்டி விடணும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ் முருங்கைக்காவை போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ குழம்புக்குன்னா இவ்வளோ முருங்கைக்காய் நம்ம போட தேவையில்லை. ட்ரை மசாலா ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதனால கொஞ்சம் நிறையாவே வந்து ஒரு 3 to 4 முருங்கைக்காய் வரைக்கும் நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பேனை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சிடலாம். வேக வச்சோன்னா லைட்டாக தண்ணி சுண்டி இந்த முருங்கைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது கூட 1/2 கப் துருவின கோகோனட் அந்த கோகோனட்டு துருவலை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் நிறைய போட்டு இந்த மசாலாவை நல்லா பெரட்டி விடணும். இப்போ இன்னும் வந்து அதில் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்குது. அது இன்னும் வந்து சுண்டுற வரைக்கும் நம்ம லைட்டாக வந்து ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விடணும். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நிறையா முருங்கைக்காய் போட்டிருக்கறனால அந்த முருங்கைக்காவோட ஃப்ளேவர் கோகோனட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ரைஸ்க்கு கூட போட்டு சாப்பிட்லாம், எதில் வேணால் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.